Hi friends, welcome to Intellect Academy. Group 1 question answer with explanation சீரியஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பாலிட்டிலேருந்து ரெண்டாவது வீடியோ. இதுவும் போன வீடியோவோட கண்டினியூ தான். வாங்க பார்ப்போம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் வரலாற்று பின்னணியில் பின்வரும் சட்டங்களில் எது முதன்முறையாக அவசர சட்டங்களை அறிமுகப்படுத்தியது? அதாவது பின்வரும் சட்டங்களில் எது முதன்முறையாக அவசர சட்டங்களை அறிமுகப்படுத்தியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 1813 ஆண்டின் இந்திய கவுன்சில் சட்டம், 1861 ஆண்டின் இந்திய கவுன்சில் சட்டம், 1919 ஆண்டின் இந்திய அரசு சட்டம், 1947 ஆண்டின் இந்திய சுதந்திர சட்டம். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். இந்திய அரசியலமைப்பின் வரலாற்று பின்னணியில் பின்வரும் சட்டங்களில் எது முதன்முறையாக அவசர சட்டங்களை அறிமுகப்படுத்தியது? நல்லா யோசிச்சு பாருங்கள் எந்த சட்டம் அப்படின்னு. வரலாற்று பின்னணியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போமா? சரியான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, என்னக்கா சரியான விடை என்னென்னா 1861 ஆண்டின் இந்திய கவுன்சில் சட்டம். என்ன சட்டம்? இந்திய கவுன்சில் சட்டம். 1861 ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம். அதுதான் சரியான விடை. வரலாற்று பின்னணியில் எந்த சட்டம் முதன்முறையாக அவசர சட்டங்களை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1861 ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம். 1861 ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம். சரியா? இது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்கலாம். 1861 ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டத்தின் முக்கிய அம்சங்கள். அந்த 1861 ஆண்டோட இந்திய கவுன்சில்கள் சட்டம் போட்டாங்கள்ல, அதோட முக்கியமான அம்சங்கள் என்னன்னு இப்போ பின்னாடி பார்ப்போம். பிரதிநிதித்துவ அமைப்புகளை அறிமுகப்படுத்துதல். ஓகே, சட்டம் இயற்றும் செயல்பாட்டில் இந்தியர்களை ஈடுபடுத்துவதன் மூலம் பிரதிநிதித்துவ அமைப்புகளின் தொடக்கத்தை இச்சட்டம் குறித்தது. விரிவாக்கப்பட்ட சட்டம் இயற்றும் மன்றத்திற்கு அதிகாரப்பூர்வமற்ற இந்திய உறுப்பினர்களை நியமிக்கப்பட்டனர். பிரதிநிதித்துவ அமைப்புகளை அறிமுகப்படுத்தினாங்க இந்த சட்டத்தின் மூலயமா. அப்படின்னா இப்போ நமக்கெல்லாம் அமைச்சர்கள் பிரதிநிதியாக இருக்காங்கள, அந்த மாதிரி இந்தியர்களை வச்சு இந்தியர்களை செயலிழக்கிறது. அந்த மாதிரி சட்டம் இயற்றும் செயல்பாட்டில் இந்தியர்களே சட்டம் இயற்றாங்க நமக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வராங்க. சட்டம் இயற்றும் செயல்பாட்டில் இந்தியர்களை ஈடுபடுத்துவதன் மூலம் பிரதிநிதித்துவ அமைப்புகளின் தொடக்கத்தை இச்சட்டம் குறித்தது. விரிவாக்கப்பட்ட சட்டம் இயற்றும் மன்றத்திற்கு அதிகாரப்பூர்வமற்ற இந்திய உறுப்பினர்களை நியமிக்கப்பட்டனர். சட்டம் இயற்றும் அதிகாரங்களை பரவலாக்குதல். இந்த அதிகாரத்தை பரவலாக்குறாங்க இந்தியா ஃபுல்லாக. அது எப்படின்னா, பம்பாய் மற்றும் சென்னை மாகாணங்களுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் மீண்டும் வழங்கப்பட்டன. அது அதிகார பரவலாக்கல் செயல்முறைக்கு பங்களித்தது. அதாவது சட்டம் இயற்றும் அதிகாரங்களை பரவலாக்குதல் அந்த டாப்பிக்கில் எப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக இந்த சட்டம் இயற்றும் அதிகாரங்களை முழுமைப்படுத்துகிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா, பம்பாய் மற்றும் சென்னை மாகாணங்களுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் மீண்டும் வழங்கப்பட்டன. இது அதிகார பரவலாக்கல் செயல்முறைக்கு பங்களித்தது. புதிய சட்டம் இயற்றும் மன்றங்கள் நிறுவுதல். வங்காளம், வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் பஞ்சாப் ஆகியவற்றிற்கு முறையே 1862, 1886 மற்றும் 1897 ஆகிய ஆண்டுகளில் புதிய சட்டம் இயற்றும் மன்றங்கள் நிறுவப்பட்டன. போன பாயிண்டில் என்ன பார்த்தோம்? பம்பாய், சென்னைக்கு தான் சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. இவங்க இந்தியா ஃபுல்லாக பண்ணணும். இந்த 2 இடத்துல மட்டும் கொடுத்தா போதுமா? பத்தாது. அதுக்காக தான் வங்காளம் அதாவது வெஸ்ட் பெங்கால், வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் பஞ்சாப். வங்காளத்தில் இப்போ 1862, வடமேற்கு மாகாணங்களில் 1886, பஞ்சாபில் 1897,
ஆகிய ஆண்டுகளில் புதிய சட்டமியற்றும் நிறுவனங்கள் நிறுவப்பட்டன. துறைவாரி ஒதுக்கீடு முறை போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் 1859 லார்டு கானிங் அறிமுகப்படுத்திய துறைவாரி ஒதுக்கீடு முறையை இச்சட்டம் அங்கீகரித்தது. இம்முறைப்படி குறிப்பிட்ட அரசு துறைகளின் பொறுப்பை ஒரு கவுன்சில் உறுப்பினரிடம் ஒப்படைப்பதோடு அத்துறைகள் சார்ந்த விவகாரங்களில் இறுதி உத்தரவுகளை பிறப்பிக்கும் அதிகாரமும் அவருக்கு வழங்கப்பட்டது. அந்த துறை சார்ந்த முழு பொறுப்பையும் ஒரு கவுன்சில் உறுப்பினர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அதில் முக்கிய முடிவுகளை அவர் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுதான் துறைவாரி ஒதுக்கீட்டு முறை. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். இது எப்போ பண்ணியிருக்காங்க? 1859 லார்ட் கானிங் அறிமுகப்படுத்திய துறைவாரி ஒதுக்கீட்டு முறையை எப்போ 1861 இந்த சட்டத்தின் மூலமாக அங்கீகரிச்சிருக்காங்க. துறைவாரி ஒதுக்கீட்டு முறையை இச்சட்டம் அங்கீகரித்தது. இம்முறைப்படி குறிப்பிட்ட அரசு துறைகளின் பொறுப்பை ஒரு கவுன்சில் உறுப்பினரிடம் ஒப்படைப்பதோடு அத்துறைகள் சார்ந்த விவகாரங்களின் இறுதி உத்தரவுகளை பிறப்பிக்கும் அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டது. அவருக்கு அந்த கவுன்சில் உறுப்பினருக்கு வழங்கப்பட்டது. வைஸ்ராய்க்கு அதிகாரம் அளித்தல். கவுன்சில்களின் செயல்பாடுகளை சுமூகமாக மேற்கொள்வதற்காக விதிகள் மற்றும் உத்தரவுகளை பிறப்பிக்கும் அதிகாரம் வைஸ்ராய்க்கு வழங்கப்பட்டது. மேலும் அவசர காலங்களில் சட்டமியற்றும் கவுன்சில்களின் ஒப்புதல் இல்லாமலேயே வைஸ்ராய் அவசர சட்டங்களை பிறப்பிக்கவும் முடிந்தது. இவ்வாறு 1861 இந்திய கவுன்சில் சட்டம் முதன்முறையாக அவசர சட்டங்களை அறிமுகப்படுத்தியது. எப்படி? வைஸ்ராய்க்கு அதிகாரம். இந்த இது மூலியமாக 1861 இந்திய கவுன்சில்கள் சட்டம் மூலயமா வைஸ்ராய்க்கு அதிகாரம் அளித்தல். கவுன்சில்களின் செயல்பாடுகளை சுமூகமாக மேற்கொள்வதற்கு விதிகள் மற்றும் உத்தரவுகளை பிறப்பிக்கும் அதிகாரம். விதிகள் மற்றும் உத்தரவுகளை பிறப்பிக்கும் அதிகாரம் யாருக்கு? வைஸ்ராய்க்கு வழங்கப்பட்டது. மேலும் அவசர காலங்களில் சட்டமியற்றும் கவுன்சில்களின் ஒப்புதல் இல்லாமலேயே வைஸ்ராய் அவசர சட்டங்களை பிறப்பிக்கவும் முடிந்தது. அவசர காலங்களில் சட்டமன்ற கவுன்சில்களின் ஒப்புதல் இல்லாமலேயே வைஸ்ராய் அவசர சட்டங்களை பிறப்பிக்கவும் முடிந்தது. 1861 இந்திய கவுன்சில்கள் சட்டம் முதன்முறையாக அவசர சட்டங்களை அறிமுகப்படுத்தியது. 1861 இந்திய கவுன்சில்கள் சட்டம் முதன்முறையாக அவசர சட்டங்களை அறிமுகப்படுத்தியது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கேள்வி. 1919 இந்திய அரசு சட்டம் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. எத்தனை கூற்று கொடுத்துருக்காங்க? 3 கூற்று கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். கூற்று 1. பொறுப்புள்ள அரசாங்கத்தை படிப்படியாக அடைவதை நோக்கமாக கொண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் சுய ஆட்சி நிறுவனங்களின் படிப்படியான வளர்ச்சியை இச்சட்டம் உறுதி செய்தது. 2வது கூற்று. கவர்னர் ஜெனரலின் நிர்வாக குழுவிற்கு முதன்முறையாக ஒரு இந்திய உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 3வது கூற்று. வெளியுறவு விவகாரங்கள், பாதுகாப்பு, நீர் விநியோகம் மற்றும் பஞ்ச நிவாரணம் போன்ற தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் மத்திய பட்டியலின் கீழ் கொண்டு வரப்பட்டன. இந்த 3 கூற்றுகளில் எது கரெக்ட்? மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எத்தனை சரியானவை? எந்த கூற்று சரியானவைன்னு கேட்கல, கூற்றுகளில் எத்தனை சரியானவை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் ஆப்ஷன் பி 2 மற்றும் ஆப்ஷன் சி 3மே, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. இன்னொரு வாட்டி கொஸ்டினையும் கூற்றுகளையும் படிக்கிறேன், இப்போ நல்லா கவனிச்சுங்க. 1919 இந்திய அரசு சட்டம் தொடர்பாக 1919 இந்திய அரசு சட்டம் தொடர்பாக கருத்துக்களை
கூற்றுகளை கருத்தில் கொள்க. பொறுப்புள்ள கூற்று 1. பொறுப்புள்ள அரசாங்கத்தை படிப்படியாக அடைவதை நோக்கமாக கொண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் சுய ஆட்சி நிறுவனங்களின் படிப்படியான வளர்ச்சியை இச்சட்டம் உறுதி செய்தது. கூற்று 2. கவர்னர் ஜெனரலின் நிர்வாக குழுவிற்கு முதன்முறையாக ஒரு இந்திய உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கூற்று 3. வெளியுறவு விவகாரங்கள், பாதுகாப்பு, நீர் விநியோகம், பஞ்ச நிவாரணம் போன்ற தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் மத்திய பட்டியலின் கீழ் கொண்டு வரப்பட்டன. இதான் 3வது கூற்று. இந்த 3 கூற்றில் எந்தெந்த கூற்று சரி, எத்தனை கூற்றுகள் சரி, அது எந்த கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. யோசிங்க, கெஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் என்ன பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ ஒரு கூற்று தான் சரி. அது எந்த கூற்று பார்ப்போமா? அது இதுதான். பொறுப்புள்ள அரசாங்கத்தை படிப்படியாக அடைவதை நோக்கமாக கொண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் சுய ஆட்சி நிறுவனங்கள் படிப்படியான வளர்ச்சியை இச்சட்டம் உறுதி செய்தது. இந்த கூற்று தான் சரி. வாங்க அதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் முன்னுரை பொறுப்புள்ள அரசாங்கத்தை படிப்படியாக அடைவதை நோக்கமாக கொண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் சுயாட்சி நிறுவனங்களின் படிப்படியான வளர்ச்சியை உறுதி செய்தது. இதை அப்படியே இந்த முன்னுரையை எடுத்துகிட்டு அப்படியே கொடுத்துட்டாங்க ஆப்ஷனில். அதனால் கூற்று 1 சரி. 1909இல் சத்யேந்திர சின்ஹா வைஸ்ராயின் நிர்வாக குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். எனவே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில்? கவர்னர் ஜெனரலின் நிர்வாக குழுவிற்கு முதன்முறையாக ஒரு இந்திய உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது 1909. ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது 1919 இந்திய அரசு சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட கூற்றுகள் தான் கேட்டிருக்காங்க, சரியான கூற்றுகள். இது 1909 இவங்க சத்யேந்திர சின்ஹா வைஸ்ராயின் நிர்வாக குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். இயர் வைஸ் தப்பு. ஆனால் ஒரு இந்தியர் வைஸ்ராயரோட நிர்வாக குழுவில் இருந்திருக்காரு. யாருன்னா சத்யேந்திர சின்ஹா. எந்த வருஷம்? 1909. 3வது பாயிண்ட். அடுத்தது பாருங்க. நீர் விநியோகம், பஞ்ச நிவாரணம், சட்ட ஒழுங்கு மற்றும் உள்ளாட்சி நிர்வாகம் ஆகியவை மாகாண பாடங்களில், அதாவது ப்ரொஃபஷனல் சப்ஜெக்டின் கீழ் வருகிறது. இது மாகாண பாடங்கள்லாம் வருது. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மத்திய பட்டியலின் கீழ். இங்கே ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? மத்திய பட்டியலின் கீழ் கொண்டு வரப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வெளியுறவு விவகாரங்கள், பாதுகாப்பு, நீர் விநியோகம் மற்றும் பஞ்ச நிவாரணம் இதெல்லாம் எதில் வருதுன்னா மாகாண பாடங்களில் வருது. மாகாண பாடங்கள் ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸ், ஓகேவா? மாகாண பாடங்கள் கீழே வருது. அதுதான் இங்கே தவறாக இருக்குது. மாகாண பாடங்கள் கீழ் வருதுதான் கரெக்டு. அவங்க கூட ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது என்னென்னா மத்திய பட்டியலின் கீழ் கொண்டு வரப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. மத்திய பட்டியலின் கீழ் கொண்டு வரப்பட்டன அப்படிங்கிறது தவறு. இதெல்லாம் மாகாண பாடங்களில் வருது, ஓகேவா? ஓகே, புரியுதா? இப்போ அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? மூணாவது கேள்வி. பிரிவினைக்கு முந்தைய இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகள் குறித்த பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள்.
3 கூற்று கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் இன்னொரு வாட்டியே ரிப்பீட் பண்ணுறேன். பிரிவினைக்கு முந்தைய இந்தியாவில், இந்தியா பாகிஸ்தான் பிரிகிறதுக்கு முன்னாடி இருந்த இந்தியாவில் சுதேச அரசுகள் குறித்த பின்வரும் கூற்றுக்களை கவனியுங்கள். கூற்று 1, அவை இந்தியா அல்லது பாகிஸ்தான் ஆகியவற்றுடன் இணையவோ அல்லது விரும்பினால் தனித்து இயங்கவோ சுதந்திரமாக இருக்கவோ அனுமதிக்கப்பட்டன. சரி. 2வது கூற்று, தாங்கள் தனித்து இயங்க போவதாக அறிவித்த முதல் சுதேச அரசு ஹைதராபாத். 3வது கூற்று, இந்தியாவிற்குள் இருந்த சுதேச அரசுகளில் வயதுவந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை என்ற அடிப்படையில் தேர்தலை நடத்திய முதல் அரசு மணிப்பூர் ஆகும். இதான் 3வது கூற்று. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகள் எத்தனை சரியானவை? இங்கேயும் கூற்றுகளில் எத்தனை சரியானவை, எந்த கூற்று சரியான, எத்தனை கூற்றுகள் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் ஆப்ஷன் பி 2 மற்றும் ஆப்ஷன் சி 3மே, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. எத்தனை கூற்றுகள் சரியானவை? விளக்கத்தில் எந்தெந்த கூற்று சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்துறோம். யோசிங்க, எத்தனை கூற்றுகள் சரியானவை? இன்னொரு வாட்டியாக கூற்றுகளை படிக்கிறேன், கவனிச்சுங்க. இந்தியா அல்லது பாகிஸ்தான் ஆகியவற்றுடன் இணையவோ அல்லது விரும்பினால் தனித்து இயங்கவோ சுதந்திரமாக இருக்கவோ அனுமதிக்கப்பட்டன. யார்? சுதேச அரசுகள். 2வது கூற்று, தாங்கள் தனித்து இயங்க போவதாக அறிவித்த முதல் சுதேச அரசு ஹைதராபாத். 3வது கூற்று, இந்தியாவிற்குள் இருந்த சுதேச அரசுகளில் வயதுவந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை என்ற அடிப்படையில் தேர்தலை நடத்திய முதல் அரசு மணிப்பூர். இதுதான் 3 கூற்று. இதில் எத்தனை கூற்று சரியானது? யோசிங்க. ஆப்ஷன் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி 2 கூற்று சரி. 2 கூற்று சரி. ஃபஸ்ட்டு கூற்று பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது சரின்னு. இந்தியா அல்லது பாகிஸ்தான் ஆகியவற்றுடன் இணையவோ அல்லது விரும்பினால் தனித்து இயங்கவோ சுதந்திரமாக இருக்கவோ அனுமதிக்கப்பட்டன. இந்த கூற்று சரி. ஓகேவா? அதேமாரி இந்தியாவிற்குள் இருந்த சுதேச அரசுகளை வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தலை நடத்திய முதல் அரசு சுதேச அரசு என்னன்னா மணிப்பூர். இந்த கூற்றும் சரி. வாங்க இதை பிரீஃபாக பார்க்கலாம். ஜூன் 3ஆம் தேதி திட்டமிட்டபடி சுதேச அரசுகள் இந்தியா அல்லது பாகிஸ்தானுடன் இணையவோ அல்லது விரும்பினால் தனித்து இயங்கவோ அனுமதிக்கப்பட்டன. இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரின்னு அது தெரியும் எல்லாரும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் வரும். தாங்கள் தனித்து இயங்க போவதாக அறிவித்த முதல் சுதேச அரசு திருவிதாங்கூர் எங்கே இருக்குது? கேரளா. கேரளா. ஓகேவா? தாங்கள் தனித்து இயங்க போவதாக அறிவித்த முதல் சுதேச அரசு திருவிதாங்கூர், ஹைதராபாத் கிடையாது. ஓகேவா? தாங்கள் தனித்து இயங்க போவதாக அறிவித்த முதல் சுதேச அரசு திருவிதாங்கூர். இந்தியாவிற்குள் இருந்த சுதேச அரசுகளில் வயதுவந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை என்ற அடிப்படையில் தேர்தலை நடத்திய முதல் அரசு சுதேச அரசு மணிப்பூர். இந்தியாவிற்குள் இருந்த சுதேச அரசுகளில் வயதுவந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை என்ற அடிப்படையில் தேர்தலை நடத்திய முதல் சுதேச அரசு மணிப்பூர். ஓகேவா? ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நடத்தின சுதேச அரசு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மணிப்பூர். ஓகே, ஆப்ஷன் பார்த்துங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் உள்ள இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசு
என்பதன் நோக்கங்களை பின்வரும் கூற்றுகளில் எது மிக சரியாக பிரதிபலிக்கிறது? கொஸ்டினை இன்னொரு வாட்டி படிக்கிறேன். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் உள்ள இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசு, இது முகவுரையில் உள்ள இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசு என்பதன் நோக்கங்களை பின்வரும் கூற்றுகளில் எது மிக சரியாக பிரதிபலிக்கிறது? வாங்க ஆப்ஷன் பார்க்கலாம். கூற்று 1, அமைச்சரவை மற்றும் அரசாங்கத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ஆகியோருடன் இணைந்து முடிவெடுப்பதற்கான உச்சபட்ச அதிகாரம் அரசாங்கத்திற்கு உள்ளது. ஆப்ஷன் பி, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மற்றும் நாட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ஆகியோருடன் இணைந்து முடிவெடுப்பதற்கான உச்சபட்ச அதிகாரம் மக்களுக்கு உள்ளது. ஆப்ஷன் சி, நிலையான அரசாங்கம் மற்றும் நாட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ஆகியவற்றை உறுதி செய்வதன் மூலம் முடிவெடுப்பதற்கான உச்சபட்ச அதிகாரம் மக்களுக்கு உள்ளது. ஆப்ஷன் டி, மேற்கூறிய எதுவும் இல்லை. இன்னொரு வாட்டி ஆப்ஷன்ஸை படிக்கிறேன் பாருங்கள். கொஸ்டின் என்னென்னா, முகவுரையில் உள்ள இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசு என்பதன் நோக்கங்களை பின்வரும் எந்த கூற்று மிக சரியாக பிரதிபலிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்னென்னா, அமைச்சரவை மற்றும் அரசாங்கத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ஆகியோருடன் இணைந்து முடிவெடுப்பதற்கான உச்சபட்ச அதிகாரம் அரசாங்கத்திற்கு உள்ளது. ஆப்ஷன் பி, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மற்றும் நாட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ஆகியோருடன் இணைந்து முடிவெடுப்பதற்கான உச்சபட்ச அதிகாரம் மக்களுக்கு உள்ளது. ஆப்ஷன் சி, நிலையான அரசாங்கம் மற்றும் நாட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ஆகியவற்றை உறுதி செய்வதன் மூலம் முடிவெடுப்பதற்கான உச்சபட்ச அதிகாரம் மக்களுக்கு உள்ளது. ஆப்ஷன் டி, மேற்கூறிய எதுவும் இல்லை. ஓகேவா? என்ன ஆப்ஷன் இருக்கும்? எது சரின்னு கேட்டிருக்காங்களா? எது மிக சரியாக பிரதிபலிக்கிறது? எந்த ஆப்ஷன் இதில் கரெக்டாக இருக்குது? யோசிங்க. ஆப்ஷன் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி, அதுதான் சரி. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மற்றும் நாட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ஆகியோருடன் இணைந்து முடிவெடுப்பதற்கான உச்சபட்ச அதிகாரம் மக்களுக்கு உள்ளது. அதுதான் சரியானது. வாங்க எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இறையாண்மை என்பது நாட்டின் குடிமக்கள் முடிவெடுக்கும் உரிமையை கொண்டிருப்பதை உறுதி செய்கிறது. மக்களாட்சி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை உறுதி செய்கிறது. குடியரசு என்பது நாட்டின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருப்பதை உறுதி செய்கிறது. எக்ஸ்பிளனேஷனை இன்னொரு வாட்டி படிக்கிறேன், கவனிச்சுங்க. இறையாண்மை என்பது நாட்டின் குடிமக்கள் முடிவெடுக்கும் உரிமையை கொண்டிருப்பதை உறுதி செய்கிறது. இறையாண்மைங்கிறது நாட்டின் மக்கள் முடிவெடுக்கும் உரிமையை கொண்டிருப்பதை உறுதி செய்கிறது. மக்களாட்சி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை உறுதி செய்கிறது. குடியரசு என்பது நாட்டின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருப்பதை உறுதி செய்கிறது. ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த பகுதிகளில் முகவுரையின் கொள்கைகள் மற்றும் நோக்கங்கள் மேலும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன? கொஸ்டின் இன்னொரு வாட்டி படிக்கிறேன். இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த பகுதிகளில் முகவுரையின் கொள்கைகள் மற்றும் நோக்கங்கள் மேலும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன? எந்தெந்த பகுதின்னு பார்க்கலாமா? இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4A. எந்தெந்த பகுதிகளில்
என்ன கேட்டிருக்காங்க, முகவுரையின் கொள்கைகள் மற்றும் நோக்கங்கள் மேலும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை கூற்றுகள் சரியானவை, கூற்றுகளில் எத்தனை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 3. கொஸ்டின் இன்னொரு படிக்கிறேன். இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த பகுதிகளில் முகவுரையின் கொள்கைகள் மற்றும் நோக்கங்கள் மேலும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4A. இந்த 3 கூற்றுகளில் எது சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. என்ன சரியான ஆன்சர் எதுன்னு பாருங்கள். இது சரியானவை. ஆப்ஷன் யோசிச்சிட்டிங்களா? பகுதி 3ல் என்ன இருக்குது, பகுதி 4Aவில் என்ன இருக்குது யோசிங்க. சரி, ஆப்ஷன் பார்த்துடலாமா? மூன்றுமேங்கிறது தான் சரி. மூன்றுமே சரியான பதில் தான். வாங்க விளக்கம் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு முகவுரை. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை நாட்டின் குறிக்கோள் மற்றும் நோக்கங்களை விவரிக்கிறது. அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். நீதி. அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிப்பதோடு அனைத்து குடிமக்களுக்கும் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியை நிலைநாட்ட முயல்கிறது. இது அரசியல் நீதியை நிலைநாட்ட முயல்கிறது. சமூக, அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிப்பதோடு அனைத்து குடிமக்களுக்கும் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியை நிலைநாட்ட முயல்கிறது. சுதந்திரம். அரசியலமைப்பு அடிப்படை சுதந்திரங்களுக்கு உத்தரவாதம் அளிப்பதோடு அரசின் தன்னிச்சையான நடவடிக்கைகளிலிருந்து தனி மனித சுதந்திரத்தை பாதுகாக்கிறது. தனி மனித சுதந்திரத்தை பாதுகாக்கிறது. சுதந்திரம். அரசியலமைப்பு அடிப்படை சுதந்திரங்களுக்கு உத்தரவாதம் அளிப்பதோடு அரசின் தன்னிச்சையான நடவடிக்கையிலிருந்து தனி மனித சுதந்திரத்தை பாதுகாக்கிறது. சமத்துவம். அரசியலமைப்பு அனைத்து வகையான பாகுபாடுகளையும் ஒழித்து அனைத்து குடிமக்களுக்கும் சமத்துவத்தை நிலைநாட்ட பாடுபடுகிறது. சகோதரத்துவம். அரசியலமைப்பு அனைத்து குடிமக்களிடையேயும் சகோதரத்துவ உணர்வையும் ஒற்றுமையையும் ஊக்குவிக்கிறது. இந்த குறிக்கோள்கள் நோக்கங்களும் பின்வருவனவற்றில் மேலும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. இப்போ பார்த்தா இந்த பாயிண்ட்ஸ் இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருக்கோம். அடிப்படை உரிமைகள் குறித்த அத்தியாயம் பகுதி 3. இந்திய அரசியலமைப்போட பகுதி 3ல் என்ன இருக்குது, அடிப்படை உரிமைகள் குறித்த அடிப்படை உரிமைகள் இருக்குது. ஓகேவா? பாருங்க, பகுதி 3. இந்த அத்தியாயம் அனைத்து குடிமக்களுக்கும் வாழ்வுரிமை, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் மத சுதந்திரம் போன்ற சில அடிப்படை உரிமைகளுக்கும் உத்தரவாதம் அளிக்கிறது. இவ்வுரிமைகள் அரசுக்கு எதிரான ஒரு அரணாக செயல்பட்டு தனிமனித சுதந்திரத்தை உறுதி செய்கிறது. என்னென்னு பாருங்க. அனைத்து குடிமக்களுக்கும் வாழ்வுரிமை, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் மத சுதந்திரம் போன்ற சில அடிப்படை உரிமைகளும் உத்தரவாதம் அளிக்கிறது. இவ்வுரிமைகள் அரசுக்கு எதிரான ஒரு அரணாக செயல்பட்டு தனி மனித சுதந்திரத்தை உறுதி செய்கிறது. ஓகேவா? மேலே பார்த்த அந்த ஆர்டர் படி வருதா? இது அடிப்படை உரிமைகள் உள்ளது. அடுத்த அரசு வழிகாட்டு நெறிமுறைகள். இது பகுதி 4ல் இருக்குது. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் பகுதி 4. ஓகேவா? நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்தி அமல்படுத்த முடியாதவை என்றாலும் அரசு அடைய முயல வேண்டிய கொள்கைகள் இந்த அத்தியாயம் விவரிக்கிறது. அதாவது அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் எப்படின்னா, நீதிமன்றத்தால் இதில் அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளில் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணி நீதிமன்றத்தில்
அமல்படுத்த முடியாது, நீதிமன்றத்தால் அமல்படுத்த முடியாதது தான் அது, அமல்படுத்த முடியாதது. ஆனால் ஒரு அரசு எப்படி இருக்கணும், எப்படி இயங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கொள்கைகள் தான் இந்த அரசு வழிகாட்டு நெறிமுறைகள். நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்தி அமல்படுத்த முடியாதவை என்றாலும் அவன் அரசு அடைய முயல வேண்டிய கொள்கைகள் இந்த அத்தியாயம் விளக்குகிறது. இக்கொள்கைகள் சமூக நலன், பொருளாதார நீதி மற்றும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கிறது. என்னென்ன? சமூக நலன், பொருளாதார நீதி மற்றும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவித்தல் ஆகியவை அடங்கும். இதில் அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள், ஓகேவா? அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளில் இதெல்லாம் அடங்கும். அடிப்படை கடமைகள் பகுதி 4A. அடிப்படை கடமைகள் பகுதி 4A நாட்டின் மீதான குடிமக்களின் கடமைகளை விவரிக்கிறது. இது பொறுப்புகளை வலியுறுத்துவதுடன் தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்கிறது. என்னது? நாட்டின் மீதான குடிமக்களின் கடமைகளை, குடிமக்களோட கடமைகளை விவரிக்கிறது. குடிமக்களின் கடமைகளை விவரிக்கிறது. அடிப்படை கடமைகள் நாட்டின் மீதான குடிமக்களின் கடமைகளை விவரிக்கிறது. பொறுப்புகளை வலியுறுத்துவதுடன் தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்கிறது. அதான் அடிப்படை கடமைகளோட பண்பு, ஓகேவா? அதனால் இந்த மூணு ஆப்ஷனுமே சரி. இந்திய அரசியலமைப்பு பகுதி 3, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4A இது மூணுமே முகவுரையோட கொள்கைகள் மற்றும் நோக்கங்களை விரிவாக சொல்லுது, ஓகேவா? அதுதான் இங்கே ஆர்டர் பை ஆர்டராக பார்த்தோம். இப்போ அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சங்கள் குறித்த பின்வரும் கூற்றுகளில் எது சரியல்ல? கொஸ்டின் இன்னொரு வாட்டி படிக்கிறேன். இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சங்கள் குறித்த பின்வரும் கூற்றுகளில் எது சரியல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்துருவோம். அரசியலமைப்பில் உள்ள பல்வேறு திருத்த நடைமுறைகள் அது நெகிழ்வற்றதாகவும் அதே சமயம் நெகிழ்வுத்தன்மை கொண்டதாகவும் இருப்பதையும் உறுதி செய்கின்றன. ஆப்ஷன் பி அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள 3 பட்டியல்கள் அதன் கூட்டாட்சி தன்மையை உறுதி செய்கின்றன. ஆப்ஷன் சி நாடாளுமன்றத்தின் அரசியலமைப்பு திருத்த அதிகாரம் நாடாளுமன்றத்தின் மேலாதிக்கத்தை உறுதி செய்கிறது. ஆப்ஷன் டி அனைவருக்கும் வாக்குரிமை யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் முறையில் மூலம் அரசியல் சமத்துவம் உறுதி செய்கிறது. இந்த 4 ஆப்ஷனில் எது இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க? சிறப்பு அம்சங்கள் அதில் எது தப்பு? கொஸ்டினை சரியாக பாருங்கள். கூற்றுகள் எது சரியல்ல? இதில் இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆன்சர் தப்பாக இருக்குது, அது எது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 4 கூற்றுகளில் ஒரு கூற்று தவறு. அது எந்த கூற்று பாருங்கள். ஆப்ஷன் பார்க்கலாமா? எந்த இது தப்பாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி இதுதான் தப்பாக இருக்குது. விளக்கமாக பார்க்கலாம். ஒரு அரசியலமைப்பு நெகிழ்வற்றதாக அல்லது நெகிழ்வுத்தன்மை கொண்டதாக என்பது அது பின்பற்றும் திருத்த நடைமுறைகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 368 கீழ், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 368 கீழ்
பல்வேறு பகுதிகளுக்கு பல்வேறு திருத்த நடைமுறைகளை கொண்டுள்ளது. எனவே இந்திய அரசியலமைப்பு நெகிழ்வற்றது மற்றும் நெகிழ்வுத்தன்மை கொண்டது என இரு வகையிலும் குறிப்பிடலாம். இந்த ஆர்டிக்கல் ஞாபகம் வச்சுங்க. இதுதான் அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்துக்கான ஆர்டிக்கல். சட்டப்பிரிவு 368. இந்த சட்டப்பிரிவின்படி தான் ஒவ்வொரு திருத்தச் சட்டங்களும் நாடாளுமன்றத்தில் கொண்டுகிட்டு வர்றாங்க. ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரசியலமைப்பு நெகிழ்வற்றதா அல்லது நெகிழ்வுத்தன்மை கொண்டதா அப்படிங்கிறது பின்பற்றப்படும் திருத்த நடைமுறைகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 368 கீழ் பல்வேறு பகுதிகளுக்கு பல்வேறு திருத்த நடைமுறைகள் கொண்டுள்ளது. எனவே இந்திய அரசியலமைப்பு நெகிழ்வற்றது மற்றும் நெகிழ்வுத்தன்மை கொண்டது. ரெண்டு வகையிலுமே நெகிழ்வற்றது நெகிழ்வுத்தன்மையும் கொண்டது என குறிப்பிடலாம். அப்படி பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஆப்ஷன் ஏவில் என்ன சொல்கிறாங்க, நெகிழ்வுத்தன்மையும் கொண்டதாகவும் இருக்குது, நெகிழ்வற்றதாகவும் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது சரிதான். அடுத்தது பாருங்கள். கூட்டாட்சி முறையின் அடிப்படை பண்புகளில் ஒன்று இரண்டு அரசாங்கங்களுக்கு மத்திய மற்றும் மாநில இடையே அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதாகும். அரசியலமைப்பின் 7வது அட்டவணை மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகிய 3 பட்டியல்களை கொண்டுள்ளது. அந்த கூற்றும் சரி. ஆப்ஷன் பி, கூற்று பியும் சரி. இன்னொரு இதை படிக்கிறேன். கூட்டாட்சி முறையில் அடிப்படை பண்புகளின் ஒன்று இரண்டு அரசாங்கம்னா மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இடையே அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதாங்க. அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் 3 பட்டியல் இருக்குது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். ஓகேவா? இதுதான் ஆப்ஷன் பியில் கொடுத்துருந்தாங்க. அதுவும் சரி தான். இதுவும் சரி. ஓகே, இதுதான் ஆப்ஷன் சி. நாடாளுமன்ற மேலாதிக்கம் என்பது ஒரு நாட்டின் மிக உயர்ந்த அதிகாரத்தை குறிக்கிறது. ஆனால் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தை போலன்றி நாடாளுமன்றத்தின் அதிகாரம் என்பது எழுதப்பட்ட அரசியலமைப்பு, கூட்டாட்சி அமைப்பு, நீதித்துறை மறு ஆய்வு மற்றும் அடிப்படை உரிமைகள் போன்ற சட்ட கட்டுப்பாட்டுகளுக்கு உட்பட்டது. பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் மாதிரி கிடையாது. இந்திய நாடாளுமன்றம் கூட்டாட்சி அரசியலமைப்பு, எழுதப்பட்ட அரசியலமைப்பு, எழுதப்பட்ட அரசியலமைப்பு, கூட்டாட்சி அமைப்பு, நீதித்துறை மறு ஆய்வு மற்றும் அடிப்படை உரிமைகள் போன்ற சட்ட கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது. அதனால் இந்த ஆப்ஷன் நாடாளுமன்ற மேலாதிக்கம் போட்டுக்கல. நாடாளுமன்றத்தின் அரசியலமைப்பு திருத்த அதிகாரம் நாடாளுமன்றத்தின் மேலாதிக்கத்தை உறுதி செய்கிறது அப்படிங்கிறது தவறு. இது தவறு. அடுத்தது, பாலினம், சொத்து, வரி அல்லது பிற பாகுபாடுகள் இன்றி அனைவரும் வாக்குரிமை சட்டப்பிரிவு 326 அளிப்பது இந்தியாவை ஒரு ஜனநாயக மற்றும் குடியரசு அரசாங்கமாக வெளிப்படுத்துகிறது. இது அரசியல் சமத்துவத்தையும் உறுதி செய்கிறது. பாலினம், சொத்து, வரி அல்லது பிற பாகுபாடுகள் இன்றி அனைவருக்கும் வாக்குரிமை சட்டப்பிரிவு 326 படி அனைவருக்கும் வாக்குரிமை எப்படி சட்டப்பிரிவு 326 படி இந்தியாவை ஒரு ஜனநாயக மற்றும் குடியரசு அரசாங்கமாக வெளிப்படுத்துகிறது. இது ஒரு அரசியல் சமத்துவத்தையும் உறுதி செய்கிறது. அடுத்த கேள்வி பார்ப்போமா? இந்திய அரசியலமைப்பின் கட்டமைப்பை கருத்தில் கொண்டு பின்வரும் கூற்றுகளை பரிசீலிக்கவும். மூல இந்திய அரசியலமைப்பில் முகவுரை உட்பட 395 சரத்துகள் இருந்தன. ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா, மூல இந்திய அரசியலமைப்பில் ஆரம்பத்தில் 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஆப்ஷன் 3, இந்திய அரசியலமைப்பில் அனைத்து விதிகளும் 1949 நவம்பர் 26 அன்று நடைமுறைக்கு வந்தன.
கொஸ்டின் என்ன, இந்திய அரசியலமைப்பின் கட்டமைப்பை கருத்தில் கொண்டு பின்வரும் கூற்றுகளை பரிசீலிக்கவும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எத்தனை சரியானவை? 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்கல்ல, 3 கூற்றுகளில் எத்தனை கூற்றுகள் சரியானவைன்னு கேட்டிருக்கான். பாருங்க, எத்தனை கூற்றுகள். 7வது கேள்வி. ஆப்ஷன் பார்த்துருவோமா? ஒன்று 2 சரி, 3 தப்பு. இந்திய அரசியலமைப்பு அனைத்து விதிகளும் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26 அன்று நடைமுறைக்கு வந்தன அப்படிங்கிறது தவறு. அதான் இரண்டு கூற்றுகள் சரி. ஆப்ஷன் பி தான் சரி. 7க்கு பார்ப்போம். மூல இந்திய அரசியலமைப்பின் முகவுரை உட்பட 395 சரத்துகள் இருந்தன. எங்க 395 சரத்துகள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? 100 சட்ட திருத்தங்கள் காரணமாக சரத்துகளின் எண்ணிக்கை தற்போது 448ஆக அதிகரித்துள்ள 100 சட்ட திருத்தங்கள் காரணமாக. ஓகேவா? ஆப்ஷன் 1 கூற்று 1 சரி. மூல இந்திய அரசியலமைப்பின் முகவுரை உட்பட 395 சரத்துகள் இருந்தன. 100 சட்ட திருத்தங்கள் இப்போ வரையும் வந்திருக்கு. 106 சட்ட திருத்தங்கள் வந்திருக்கு. தற்போது 448 அந்த சட்ட திருத்தங்களையும் சேர்த்து தற்போது 448ஆக அதிகரித்துள்ளது சரத்துக்களின் எண்ணிக்கை. அடுத்தது, இது ஆரம்பத்தில் 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. 395 சட்டப்பிரிவுகளும் ஆரம்பத்தில் 22 பகுதிகளாகவும் 8 அட்டவணைகளாகவும் பிரிக்கப்பட்டிருந்தன. ஓகேவா? ஆரம்பத்தில் எப்படி பிரிக்கப்பட்டிருந்தது? 22 பகுதிகளாகவும் 8 அட்டவணைகளாகவும் பிரிக்கப்பட்டிருந்தது. இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அன்று சில விதிகள் மட்டுமே நடைமுறைக்கு வந்தன. இதுதான் முக்கியமான பாயிண்ட். அரசியலமைப்பு 1949 நவம்பர் 26 அன்று ஏற்றுக்கிட்டாங்க அரசியலமைப்பை. ஆனால் அன்னைக்கே எல்லா விதிகளும் நடைமுறைக்கு வரலை. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் முழுமையாக நடைமுறைக்கு வந்தது. இந்த நாள் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. 1950 ஜனவரி 26ஆம் நாள் தான் முழுமையாக நடைமுறைக்கு வந்தது. அன்னைக்கு தான் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். இதில் என்ன தவறுனா, 1949 நவம்பர் 26 அனைத்து விதிகளும் நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிறது தான் தவறு. அன்றைக்கி அரசியலமைப்பை மட்டும்தான் ஏற்றுக்கிட்டாங்க. எல்லா விதிகளும் நடைமுறைக்கு வரலை. சில விதிகள் மட்டும்தான் நடைமுறைக்கு வந்தது. 1950 ஜனவரி 26 தான் எல்லா விதிகளும் நடைமுறைக்கு வந்தது. அடுத்த கேள்வி, பின்வரும் இணைகளை கவனிக்கும். இந்த பக்கம் அட்டவணை, இந்த பக்கம் அரசியலமைப்பின் பகுதி. ஓகே, 4வது அட்டவணை பகுதி 5, 5வது அட்டவணை பகுதி 10, 10வது அட்டவணை பகுதி 5, 12வது அட்டவணை 9A. மேலே கொடுக்கப்பட்டுள்ள இணைகளில் எத்தனை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? இந்த மேட்ச்சில் எத்தனை மேட்ச் சரியாக பொருந்தி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. யோசிங்க. எனி ஐடியா தெரிஞ்சுதா? ஆப்ஷன் ஏ ஒரு இணை மட்டும், ஆப்ஷன் பி 2 இணைகள் மட்டும், ஆப்ஷன் சி 3 இணைகள் மட்டும், ஆப்ஷன் டி 4 இணைகள். 4 இணைகளும் அப்படின்னு.
பார்ப்போமா? 4 அதுதான் சரியான விடை. எப்படின்னு இப்போ ப்ரீஃபாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு அட்டவணை, அதுக்கப்புறம் அட்டவணைக்கான விளக்கம், அதுக்கப்புறம் அரசியலமைப்பின் பகுதி, அதில் உள்ள ஷரத்து, முக்கியமான ஷரத்து. ஓகேவா? இந்த ஆர்டரில் கொடுத்துருக்கேன், இருங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு 4வது அட்டவணை தானே நமக்கு கொடுத்துருக்காங்க. 4வது அட்டவணை ஃபஸ்ட்டு மேலே என்ன கொடுத்துருக்கேன்? 4வது அட்டவணை பகுதி 5 இதுதான் கொடுத்துருக்காங்க. இது சரியா? 4வது அட்டவணை பகுதி 5 சரி. என்ன 4வது அட்டவணையில் என்ன இருக்குது? மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு இடையான மாநிலங்களவை, நாடாளுமன்றத்தின் மேலவை இடஒதுக்கீடு. ஓகேவா? இதான் இந்த 4வது அட்டவணையில் இருக்குது. அது வந்து பகுதி 5ல் இருக்குது. 4வது அட்டவணை இது வந்து சட்டப்பிரிவு 80. இதுக்கான சட்டப்பிரிவு வந்து 80. ஓகேவா? 4வது அட்டவணை பகுதி 5ல் இருக்குது அப்படிங்கிறது தான் மேட்ச்சில் கேட்டிருக்காங்க. பொறுத்துக்க மாதிரி கொடுத்து கேட்டிருக்காங்க. நமக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோட சொல்கிறேன். 4வது அட்டவணையில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு இடையான மாநிலங்களவை இடஒதுக்கீடு. மாநிலங்களவை இடஒதுக்கீடு, நாடாளுமன்றத்தோட மேலவை இடஒதுக்கீடு. ஓகே மேம். அதுக்கான இது வந்து சட்டப்பிரிவு 80. ஓகே. அடுத்த ஆப்ஷன்னா 5வது அட்டவணை பகுதி 10. 5வது அட்டவணை. 5வது அட்டவணை அந்த அட்டவணையில் உள்ள முக்கியமான விளக்கம் என்னென்னா, அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதிகள் மற்றும் அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடியினர் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாட்டு தொடர்பான விதிகள். அதாவது அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதிகள் மற்றும் அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடியினர் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடு தொடர்பான விதிகள். இது வந்து பகுதி 10ல் இருக்க அட்டவணைப்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் பகுதிகள். இதுக்கான முக்கியமான ஷரத்து வந்து 224 சட்டப்பிரிவு 224 சட்டப்பிரிவு 224A. ஓகேவா? 5வது அட்டவணை. 5வது அட்டவணையில் என்ன முக்கியமானதுன்னா, அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதிகள் மற்றும் அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடியினரின் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாட்டு தொடர்பான விதிகள். இது வந்து பகுதி 10ல் இருக்குது. இதுக்கான முக்கியமான ஷரத்துக்கள் என்னென்னா, 244 சட்டப்பிரிவு 244 மற்றும் சட்டப்பிரிவு 244A. ஓகேவா? அடுத்த அட்டவணை என்னென்னா 10வது அட்டவணை. 10வது அட்டவணை பகுதி 5. ஓகேவா? 10வது அட்டவணை என்ன? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுக்குனா கட்சி தாவல் தடை விதிகள் 10வது அட்டவணையில் தான் இருக்குது. 10வது அட்டவணையில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் கட்சி தாவல் தடை விதிகள் இருக்குது. இது வந்து பகுதி 5ல் வந்து மத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பற்றி. பகுதி 6ல் வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கானது. இதுக்கான சட்டப்பிரிவுகள் வந்து சட்டப்பிரிவு 101, 102 மற்றும் சட்டப்பிரிவு 190, 191. இதில் சட்டப்பிரிவு 101, 102 வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு. சட்டப்பிரிவு 190, 191 வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு. 10வது அட்டவணை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கட்சி தாவல் தடை விதிகள். இது வந்து பகுதி 5ல் இருக்குது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பகுதி 5லையும், மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பகுதி 6லையும் இருக்குது. இது சட்டப்பிரிவு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சட்டப்பிரிவு 101, சட்டப்பிரிவு 101, 102. இதே மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து சட்டப்பிரிவு 190, சட்டப்பிரிவு 191. அதுக்கடுத்து 12வது அட்டவணை. அதுதான் கேட்டிருக்கேன். பகுதி 9A. 12வது அட்டவணையில் என்னென்னா, நகராட்சிகள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள்.
இது வந்து பகுதி 9A நகராட்சிகள் இருக்குது. சட்டப்பிரிவு வந்து 243P முதல் 243ZG வரை. 12வது அட்டவணை வந்து நகராட்சிகள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள். இது வந்து பகுதி 9A இருக்குது. இதுக்கான சட்டப்பிரிவுகள் வந்து சட்டப்பிரிவு 243P முதல் சட்டப்பிரிவு 243ZG வரை. ஓகேவா? இதுதான். அடுத்தது அடுத்த கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. கூற்று 2 கூற்று கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்றம் அரசியலமைப்பு முகவுரையின் எந்த பகுதியையும் திருத்தக்கூடாது. சட்டத்தின் சில விதிகளை செல்லுபடியாகும் அல்லது செல்லாததாக்க நீதித்துறை முகவுரையை பயன்படுத்தலாம். மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எவை சரியானது? ஆப்ஷன் A 1 மற்றும் ஆப்ஷன் B 2 மற்றும் ஆப்ஷன் C 1 மற்றும் 2, ஆப்ஷன் D 1 மற்றும் 2 இல்லை. ஓகேவா? ரெண்டுத்தில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன? கூற்று 1 வந்து நாடாளுமன்றம் அரசியலமைப்பின் முகவுரையின் எந்த பகுதியும் திருத்தக்கூடாது, முகவுரையோட எந்த பகுதியும் திருத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2 வந்து சட்டத்தின் சில விதிகளை செல்லுபடியாக்கும் அல்லது செல்லாததாக்க நீதித்துறை வந்து முகவுரையை பயன்படுத்தலாம். என்ன ஆன்சர் யோசிச்சு பாருங்கள். ஆப்ஷன் பார்க்கலாமா? இது மட்டும்தான் சரி, இது தவறு. சட்டத்தின் சில விதிகளை செல்லுபடியாக்கும் அல்லது செல்லாததாக்க நீதித்துறை முகவுரையை பயன்படுத்தலாம். அதாவது நாடாளுமன்ற அரசியலமைப்பின் முகவுரையின் எந்த பகுதியும் திருத்தக்கூடாது அப்படின்னு சொல்லலை. அப்படின்னா அதோட அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் அதை திருத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையும் ஒரு வாட்டி இப்போ முகவுரை வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க. 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி முகவுரை திருத்தம் பண்ணியிருக்காங்க. வாங்க. நாடாளுமன்றம் சிறப்பு பெரும்பான்மை மூலம் முகவுரையின் சில பகுதிகளை திருத்த முடியும். ஆனால் அரசியலமைப்பின் எந்த ஒரு விதிகளையும், குறிப்பாக அதன் அடிப்படை அமைப்பை பேசிக் ஸ்ட்ரக்சர் தொடர்பானவற்றை மாற்றியமைக்க முடியாது. கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக இது கருதப்படுகிறது. முக்கியமான பாயிண்ட்டு. கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வந்து வழங்கிய தீர்ப்பின்படி அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக எது முகவுரை கருதப்படுகிறது. எதை சொல்கிறாங்க? முகவுரையை தான் சொல்கிறாங்க. முகவுரை கருதப்படுகிறது. நாடாளுமன்ற சிறப்பு பெரும்பான்மை மூலம் முகவுரையின் சில பகுதிகளை திருத்தம் பண்ணலாம். ஆனால் அரசியலமைப்பின் எந்த ஒரு விதியையும், குறிப்பாக அதன் அடிப்படை அமைப்பை, அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றி அமைக்க தான் முடியாது. கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி அரசியலமைப்பின் எந்த ஒரு அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக இது கருதப்படுகிறது. எதுவும் முகவுரை தான் அரசியலமைப்போட ஒரு பகுதியாக கருதப்படுகிறதுன்னு கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அரசியலமைப்பின் முகவுரை நீதிமன்றத்தில் சட்டப்பூர்வமாக அமல்படுத்தக்கூடியது அல்ல என்றாலும் அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் நோக்கத்தை புரிந்து கொள்வதில் இது முக்கிய விளக்க மதிப்பை கொண்டுள்ளது. ஒரு சட்டம் முகவுரையின் அடிப்படை கொள்கைகளை மீறினாலோ அல்லது அவற்றுக்கு முரணாக இருந்தாலோ நீதித்துறை அதனை அரசியலமைப்புக்கு முரணானது என அறிவிக்க முடியும். என்ன சொல்கிறாங்கன்னா, முகவுரை வந்து நீதிமன்றத்தால் சட்டப்பூர்வமாக அமல்படுத்த முடியாது. இது முகவுரையில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அதனால் சட்டப்பூர்வமாக அமல்படுத்த முடியாது இப்படி பண்ணணும்னு.
ஆனால் அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் நோக்கத்தை புரிந்து கொள்வதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. இது முகவுரை. ஒரு சட்டம் முகவுரையின் அடிப்படை கொள்கைகளை மீறினாலோ, முகவுரையில் உள்ள அடிப்படை கொள்கைகளை ஒரு சட்டம் மீறினாலோ அல்லது அவற்றுக்கு முரணாக இருந்தாலோ நீதித்துறை என்ன பண்ணலாம்? அரசியலமைப்புக்கு முரணானது அப்படின்னு அந்த சட்டத்தை அறிவிக்க முடியும். ஒரு சட்டம் வருது அப்படின்னா அந்த சட்டம் முகவுரையில் உள்ள கொள்கைகளுக்கு மாறானதாக இருக்குன்னா நீதித்துறை இது அரசியலமைப்புக்கு முரணானது அந்த சட்டம் அப்படின்னு சொல்ல முடியும். உச்சநீதிமன்றம் சொல்லலாம். அதுக்கான இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்ப்போம். பின்வரும் எந்த வழக்கில் இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக முகவுரை இருப்பதை உச்சநீதிமன்றம் முதலில் வெளிப்படையாக அங்கீகரித்தது? ஆப்ஷன் பெர்வாரி யூனியன் வழக்கு, ஆப்ஷன் பி கோலக்நாத் வழக்கு, ஆப்ஷன் சி கேசவானந்த பாரதி வழக்கு, ஆப்ஷன் டி மினர்வா மில்ஸ் வழக்கு. இப்போ தான் பார்த்தோம். பின்வரும் எந்த வழக்கில் இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக முகவுரை இருப்பதை உச்சநீதிமன்றம் முதலில் வெளிப்படையாக அறிவித்தது? ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாமா? கேசவானந்த பாரதி வழக்கு. இப்போ தான் நம்ம மேலே 9வது கேள்வியில் பார்த்தோம். எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கங்கள் மற்றும் வழிகாட்டு கொள்கைகள் உள்ளடக்கிய ஒரு அறிமுகமாக முகவுரை விளங்குகிறது. வரலாற்று சிறப்புமிக்க கேசவானந்த பாரதி வழக்கு. எந்த வருஷம் கேசவானந்த பாரதி வழக்கு? 1973. கேசவானந்த பாரதி வழக்கு 1973. முகவுரை அரசியலமைப்பின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. முன்னதாக நடைபெற்ற பெர்வாரி யூனியன் வழக்கில் 1960. பெர்வாரி யூனியன் வழக்கு எப்போன்னா 1960. பெர்வாரி யூனியன் வழக்கு 1960. முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கும். பெர்வாரி வழக்கில் 1960 உச்சநீதிமன்றம் முகவுரை அரசியலமைப்போட ஒரு பகுதி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1973 கேசவானந்த பாரதி வழக்கில் அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் முகவுரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நிலையிலிருந்து இந்த தீர்ப்பு ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிப்பதாக அமைந்தது. மினர்வா மில்ஸ் வழக்கு 1980. மினர்வா மில்ஸ் வழக்கு எப்போன்னா 1980 உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ற கோட்பாட்டை மேலும் உறுதிப்படுத்தியது. அரசியலமைப்பை திருத்துவதற்கான நாடாளுமன்றத்தின் அதிகாரம் அரசியலமைப்பால் வரையறுக்கப்பட்டுள்ளது என்றும் தனக்குத்தானே வரம்பற்ற அதிகாரத்தை வழங்கிக் கொள்ளும் வகையில் எந்த அதிகாரமும் பயன்படுத்த முடியாது என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கோலக்நாத் வழக்கு எப்போ? 1967. கோலக்நாத் வழக்கு 1967. அடிப்படை உரிமைகள் எதையும் நாடாளுமன்றம் பறிக்கவோ அல்லது குறைக்கவோ முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் செயல்படுத்துவதற்காக அடிப்படை உரிமைகளை திருத்த முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியது. இந்த கோலக்நாத் வழக்கு 1967 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளை செயல்படுத்துவதற்காக அடிப்படை உரிமைகளை திருத்த முடியாது. அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை செயல்படுத்துவதற்காக அடிப்படை உரிமைகளை திருத்த முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதில் கோலக்நாத் வழக்கில் எந்த வருஷம்? 1967. இதுதான் இதோட முடிச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒவ்வொரு மற்ற சப்ஜெக்ட்லேயும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.